ஈஷா துடுக்கு நின்று கலக்கத்தி பாபா 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 ஈஷா துடுக்கு நின்று கலக்கா. அப்படியே நடந்து வாங்க. ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்தம். கையை தூக்கிட்டே வாங்களேன். ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம். அப்படியே உட்காந்துக்கங்க. கட் பண்ணி பாட்டிக்கங்க. என்ன உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். சரி. உங்கள் வயசுங்கய்யா? 55. 55. இது எந்த ஊர்? சூரங்குடி. சூரங்குடி. சரி. உங்கள் உடம்புல என்னையா பிரச்சனை இருந்தது? இப்போ பிரச்சனை காலும் கையும் வராமல் கிடையாது. எந்த காலும் எந்த கையும்? இந்த காலும்னா வலது வலது காலு வலது கை. வலது கை வராதா? சரி. அப்புறம் வேற என்ன? வேற ஒன்று இந்த வாய் கொஞ்சம் கோணிச்சு. பேச்சு சரியா வரல. பேச்சு சரியா வருமா வராதா? வரல. பேச்சும் வரல. சரி. இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் ஜோம் பண்ணோம்ல, அப்போ என்ன நடந்துச்சு? இப்போ உங்கள் கை எப்படி இருக்கு? தூக்கி பாருங்க. தூக்கி கை வருது. இப்போ நல்லா கை வருது. கை வருது. வாய் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. முதல் இருந்ததுக்கு நல்லா இருக்கு. வாய் தெளிவா நல்லா இருக்கு. கோணல், அந்த கோணல இருந்த வாய் இப்போ சரியாயிருச்சா? தெளிவாயிருச்சு. நல்லா பேச முடியுதா? நல்லா பேச முடியுது. சரி. நான் அதுக்கு சின்ன ஒரு செக்கப் பண்ணிக்கிறேன் உங்களை. ஐயா உங்கள் இப்போ நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதுவே உங்களுக்கு தெளிவாக பேச்சு வந்துருச்சுன்னு அடையாளம். நீங்கள் நடந்து பாருங்கள். நடந்து காமிங்களேன். ஏசு நல்லவர். கையை தூக்கிட்டே நடந்து பாருங்க. இருந்ததுக்கு இப்போ உள்ளதுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காமிக்கிறார். இஷா துடுக்கு நினு கலகபா, ஐஷா துடுக்கு நினு கலகபா. ரத்தம் ரத்தம். அப்படியே நடந்துவாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆட்சியம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நல்லா உயரமாத்துங்க. உங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. இலவசம் உங்களுக்கு இன்னைக்கு. அப்படியே உட்காந்துக்கங்க. ஆஸ்திரி போகண்டா. அவங்களுக்கு 50,000 மிச்சம். இயேசுவின் நாமத்தில் ஆட்சியம். இப்போ உங்க கால் இப்போ நல்லா நடக்க முடியுதுல்ல? நல்லா நடக்க முடியும். அது வலியெல்லாம் இப்போ இல்லை. அந்த முடங்கி கிடந்தீங்கல்ல, அது நிமிர்ந்துருச்சா? நிமிர்ந்துருச்சு. ஏசப்பா, இது கை தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. ஆமென். ஏமா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. நான் இந்த ஐயா இவங்களை உங்கள் வீட்டுக்காரம்மா தானே? சரி. அம்மா, இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. மாப்பிள்ளை. சரி. ஐயாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? 6 மாசமா கையும் காலும்? 1 வருஷமா? 1 வருஷமாச்சா? 1 வருஷமா கை வலது காலும் வலது கையும் வரல. இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? ஹாஸ்பிட்டலுங்க? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்களா? ஆஸ்பத்திரிக்கு? சரி. அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தது நல்ல ஏதோ பரவாயில்ல இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு? இல்லைம்மா, இப்போ நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம்ல, இப்போ எண்ணெய் பூசி ஜபிக்கும் பொழுது அவர் நடந்தார்ல, கை தூக்குனார்ல, இந்த மாதிரியெல்லாம் செய்வாரா? செய்ய மாட்டார். இப்போ நல்லா கை தூக்குறாருல, கை கால் இப்போ அவர் நடந்து பார்த்துட்டு கை எனக்கு காலு நல்லாவே இருக்கட்டும். சரி. வாய் எப்படி இருக்குது? பேசுது. எப்படி இருந்துச்சு வாய்? கோணல. இப்போ அந்த வாய் எப்படி இருக்கு? பரவாயில்ல இல்லம்மா? வாயை பார்த்து சொல்லுங்க. இருந்ததுக்கும் இருந்த வாய்க்கும் பரவாயில்லைங்கிறது வேற. இப்போ வாய் நேரம் வந்துருச்சா? நேரம் வந்துருச்சு. பேச்சு தெளிவா இருக்கா? வாயை திறந்து வச்சு சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் தானே? பேச்சு தெளிவா இருக்கு. இது இப்படி இருந்துச்சா? அந்த 1 வருஷமா இல்லை 1 வருஷமா இப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி பேசுவாரா? பேச மாட்டார். இந்த மாதிரி கை தூக்குவாரா? நடக்க மாட்டார். இப்படி நடந்து காமிப்பாரா? நடக்க மாட்டார். எதுவுமே அவருக்கு இருந்ததுக்கு இப்போ உள்ளதுக்கு வித்தியாசம் நல்லா இருக்கு. தெரியுது இல்லை? அப்ப ஏசப்பா இப்படி தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க கையை தூக்கி சொல்லுங்களேன். என் வீட்டுக்காரருக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தாரே நாங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த மகனை சுபா முடத்தை தன்னை கழுவி சுத்திகரித்து ஐயாவுக்கு கொடுத்த விடுதலைக்கா, சுகத்துக்கா, ஆரோக்கியத்துக்கா ஸ்தோத்திரம். கை கால், வலது கை, வாய் எல்லாவற்றிலும் நீர் தொட்டு சுகம் கொடுத்து அற்புதம் செய்த இலவசமாக படுத்த நன்மை காசு இன்னும் அடையப்படுத்த நாமத்தை மகிமைப்படுத்த பாதுகாத்து கிருமிகளை மகிமைகளை ஒப்புக் கொடுக்கணும். ஆசீர்வாதம். பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் இந்த குடும்பத்துக்குள்ள வராதபடி மகனை சப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வதிங்க. பெற்றுக்கொண்ட நன்மையை காத்துக்கொள்ள முடியும். பிதா குமார் பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து சொல்லிக்கிறோம். ஜீவனம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். சரிங்களா? பாப்பா, உங்க தாத்தா வாய் எப்படி இருந்துச்சு? சரி. இப்போ எப்படி இருக்கு தாத்தாவுக்கு? பேசுது. நல்லா பேசுதா? இப்போ தாத்தா கை தூக்கி காமிப்பாரு. இப்படி கை தூக்கி காமிங்க தாத்தா. ஐயா, உங்க பேர்த்தியா? கை தூக்கி காமிங்க. இந்த அளவுக்கு தாத்தா தூக்குவாரா? தூக்க மாட்டார். இப்போ எப்படி தூக்குறாரு? நல்லா தூக்குறாரா?
அப்போ இதெல்லாம் இந்த அப்போல நடந்து பார்த்தாரு. இப்போ இருந்த வலி எதுவுமே இல்லைன்ட்டாரு. அப்போ இதெல்லாம் யார் சுகம் கொடுத்தது? உங்கள் தாத்தாவுக்கு யார் கொடுத்தா? எந்த கடவுள்? ஏசப்பா. உங்கள் பேச்சியை பிடிச்சிக்கிட்டா. நீங்கள் பிடிச்சிக்கங்க ஐயா, கட் பண்ணிக்கோங்க.